அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 2/2/2024 சோபகிருது வருடம் தை மாதம் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 12 மணி வரை. குளிகை 7:30 9 மணி வரை. யமகண்டம் 3 4:30 மணி வரை. இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:36 மகர லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ வாராகி தேவி ஜோதிட நிலையத்தின் மூலமாக அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. அதாவது உலகின் நம்பர் 1 வசீகரா ஸ்பெஷலிஸ்ட் ஆன பவன் நம்பூதிரி அவர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பணப்பிரச்சனை, திருமண பிரச்சனை, காதல் விவகாரம், கடன் தொல்லை, மாமியார் மருமகள் பிரச்சனை, ஜனவசியம், பணவரவு, வியாபாரம், மாயமந்திரம், பிரிந்த காதலர்கள், இப்படி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவரால் தீர்வு சொல்லப்படுகிறது. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் 24 மணி நேரத்திற்குள் தீர்வு அளிக்கப்படும். இதனால் உங்களுக்கும் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ந்து கொள்ளுங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை சோதனைக்கு உள்ளாகும் நாளாக அமைகிறது. முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் உங்களது பிரியமான ஒருவருடன் மோதல் ஏற்படலாம். இன்று சிறந்த பலன்களை காண நீங்கள் உங்களது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பின் மூலமாக வெற்றி காண முடியும். பணியிடத்தில் சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பத்தை துணையிடத்தில் காண்பிக்காதீர்கள். அமைதியான மனநிலையில் இருப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலை சராசரியாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது. அதற்கு நீங்கள் சிறு கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம். தண்ணீர் அதிகமாக பருகுவது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் விருந்துகளில் கலந்து கொள்ள நேரிடலாம் மற்றும் உங்களுக்கு பிரியமானவர்களை வீட்டிற்கு அழைக்க நேரிடலாம். முயற்சியின் மூலமாக வாழ்க்கை தரம் உயரும். பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் என்றாலும் பதட்டத்திற்கு ஆளாவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக இருக்க முயல்வீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறிய கடன் வாங்க நேரிடலாம். இழப்பு ஏற்படாமல் இருக்க சிறிது பணத்தை சேமிப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக செலவு செய்வீர்கள். பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது, எனவே கவலை வேண்டாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது வாழ்க்கையில் சிறந்த வளர்ச்சி காணப்படும். செயல்களை விரைந்து ஆற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உற்சாகமாக நடந்து கொள்வீர்கள். அவருடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். பணியை பொறுத்தவரை வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கலாம். உங்களது வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். விரைந்து பணம் சம்பாதிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துடிப்பாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது அணுகுமுறையில் வன்மையை தவிர்க்க வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். நிறைவேறாத உங்களுடைய லட்சியங்களுக்காக வருத்தம் வேண்டாம். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். சிறப்பாக திட்டமிட்டால் முன்னேற்றம் காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை நட்பான அணுகுமுறை மற்றும் இனிமையான வார்த்தைகள் மூலமாக துணைவுடனான நட்பை இனிமையாக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது. செலவுகளை கண்காணியுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும். இன்று வெற்றி காண்பதற்கு முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேரிடலாம். பணிகளை முடித்து ஒப்படைப்பதற்கு முன் கவனமாக சரிபார்க்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது. ஆனால் பூர்வீக சொத்து அல்லது எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதிக பணிகள் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். எந்த செயலிலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். பணிகளை திறம்பட ஆற்றுவதற்கு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் நடக்க வாய்ப்புள்ளது. எனவே அமைதியாக இருப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும். அனாவசியமாக பணத்தை செலவழிக்காமல் காத்துக்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக உடல் உழைப்பு காரணமாக தலைவலி ஏற்படலாம். காயம் ஏற்படாமல் இருக்க வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தொடர் முயற்சி மூலமாக நீங்கள் வெற்றி காண முடியும். உங்களது நல விரும்பிகள் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவார்கள். பணியில் உங்களது திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நிறைந்த ஆற்றலுடன் இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் லட்சியங்களை அடைய முடியும். சிறந்த பலனை காண இன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணிக்கு அங்கீகாரம் பெறுவீர்கள். உங்களது செயல்திறன் சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் முழு திருப்தியோடு இருக்க மாட்டீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை காப்பீடு போன்ற வகையில் எதிர்பாராத பண வரவு காணப்படும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. பிறருடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். இன்று தொடர்பாடலை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை அதிக பதட்டம் காரணமாக பணிகள் போது தவறுகள் செய்வது போல உணர்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் இருப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இருவரும் நல்ல புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிக்க முடியும். என்றாலும் வீணான செலவுகள் காரணமாக சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில அசௌகரியங்கள் இன்று காணப்படலாம். தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மனதில் இருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்காவிடில் உங்களது வளர்ச்சி பாதிக்கப்படும். மதிப்புமிக்க பொருட்களை இழக்க வாய்ப்புள்ளதால் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களுக்கு அசௌகரியமான உணர்வு காணப்படலாம். இதை அவருக்கு தெளிவாக உரைப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சில நிதி கட்டுப்பாடுகள் காணப்படலாம். நிதியில் ஸ்திரத்தன்மைக்கான நீங்கள் செலவுகளை கண்காணிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்று காணப்படலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பிரச்சனை அல்லது மனக்குழப்பம் காரணமாக இன்றைய நாளை அனுபவிக்கும் மனநிலை உங்களிடம் இருக்காது. அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கணிசமான தொகை சம்பாதித்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் காரணமாக பணத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக நல்லுறவை வளர்ப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட மேற்கொள்வீர்கள். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தினால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அசௌகரியமாக உணர்வீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள். உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். பணியை பொறுத்தவரை பணிக்கு பாராட்டு கிடைக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் நேர்மறையாக வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.